நான் வந்து எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லபுகுடிக்காடுல இருந்திருந்தீங்க, இல்ல லபுகுடிக்காடு பக்கமா வந்து போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வாய்க்கால் வந்து தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல நம்ம நெறைய டைம் வந்து இந்த வாய்க்கால் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த வாய்க்கால் வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட கழிவுநீர் எல்லாமே இந்த வாய்க்கால்ல தான் வந்து கலக்குது. கரெக்ட்டா? இந்த வாய்க்கால் டைரக்ட்டா எங்க போய் சேருது அப்படின்னா, ஒகளூர்ல இருக்கிற ஏரியில போய் தான் இது கலக்குது. இதனால சுத்தி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. அவங்களோட விவசாயம் பாதிக்கப்படுது. அவங்களோட குடிநீர் பாதிக்கப்படுது. இது மாரி நெறைய அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ நான் வந்து பெரம்பலூர் பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத பார்த்துட்டு ஒரு நண்பர் எனக்கு பெர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இங்கேருந்து வர்ற இந்த வாய்க்கால் வந்து எங்களோட கிராமத்த வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாரி என்கிட்ட சொன்னாரு. இத வந்து நாங்க நெறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனா யாருமே இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிற மாரி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து என் சைட்லேருந்து இது என்னதான்டா இது பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சப்ப தான் எனக்கு ஒரு சில தெளிவு கிடைச்சிச்சு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முக்கியமா அந்த நண்பர் யார் என்கிட்ட கேட்டாரோ அவருக்கும், அவர மாரி மனநிலையில இருக்கிற மத்த எல்லாருக்குமே இது வந்து போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவா சொல்றேன் கேளுங்க. நம்மளோட பேரூராட்சி இதற்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த கழிவுநீர் இருக்குல்ல, இத டைரக்ட்டா கொண்டு போய் பென்னகுளத்தில இருக்கிற ஒரு கிணறுல இத கொண்டு போய் விடணுன்றது தான் அவங்களோட பிளான். பட் ஆனா பென்னகுளத்துக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில பேர் எல்லாரையும் சொல்லல, சில பேர் வந்து இதுக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி லப்பை குடிக்காடோர் கழிவுநீர் எப்படி வந்து எங்க ஊர்ல நீங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு புறம்போக்கு நிலம். ஸோ அது வந்து யாராலயும் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம பேரூராட்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய போலீஸ் படிய கூட்டிட்டு போயி, அங்க வந்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி, இப்ப அதுக்கான திட்டத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து நீங்க எதிர்பார்க்குற அந்த மாற்றம் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். ஸோ இதோட சிஸ்டம் எப்படி அப்படின்னா, இங்க இருக்கிற கழிவுநீர கொண்டு போய் டைரக்ட்டா அந்த கிணறுல இது பண்ணிட்டு, அந்த கிணறுல வந்து இட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த நம்ம பிஸ்மில்லா நகர் பின்னாடி சொல்றாங்க. அங்க வந்து புதிய 3 பெரிய கிணறு வந்து இது பண்ணுவாங்களாம். ஸோ அந்த கழிவுநீர் எல்லாமே அந்த கிணத்துக்கு போய், அது பியூரிஃபை ஆயி, திருப்பி வந்து அந்த வாய்க்கால் வந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட சிஸ்டம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியா அளவுல எல்லா இடத்துலயுமே இத தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்கிட்ட கேட்ட அந்த நண்பருக்கு இதுதான் நான் குடுக்குற ரிப்ளைன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாம மத்த எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இத வந்து பண்ற நம்ம பேரூராட்சிக்கு உண்மையாவே நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்லணும்னு தான் நெனைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் போய் சேரணும்னு தான் இந்த வீடியோ போட்டேன். மத்தபடி எந்த ஒரு கருத்தும் கிடையாது. பாய் கைஸ்.